நாம் ஆயத்தப்படுத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிற வார்த்தை, முதலாவது என்னோடு கூட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 8 துவங்கி 16ஆம் வசனம் வரையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேவ வார்த்தை நமக்கு தமிழ் மொழியிலே வாசிக்கப்படும். அதில் 14வது வசனத்தை நான் அடிப்படையான வசனமாய் எடுத்திருக்கின்றேன். நீங்கள் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த 14ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படிக்கு உங்களை கேட்கிறேன். கர்த்தர் அந்த வசனத்தில் நம்மோடு கூட இன்னும் அதிகமாய் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் பெரியவர். இப்போது நாம் இந்த வேத வாக்கியம் வாசிக்க கேட்போம். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமேன். நன்றி. தேவன்தானே இந்த திவ்ய வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் யாவரும் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். முதலாவது உங்களுக்கு தலைப்பை நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். I would like to introduce the theme both in Tamil and in English. தமிழிலே தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு சமாதானம், நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்திலே God takes care of us. Amen. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தெய்வ வார்த்தை 1 ராஜா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 16ஆம் வசனம் வரையிலும். இப்போது இந்த வேத வசனத்தில் 14வது வசனத்தை நம்ம 2 மொழியிலையும் கேட்க இருக்கின்றோம். கேட்போம். I want to read verse 14 from 1 Kings chapter 17. For thus says the Lord God of Israel, the bin of flour shall not be used up, nor shall the jar of oil run dry, until the day the Lord sends rain on the earth. Amen. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நம்ம ஒரு ஆமீன் சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரபத் ஊரை சார்ந்த விதவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான இந்த தாயுடைய வீட்டில் குறைவு. அப்போது ஆண்டவர் இந்த எலியாவை இந்த வீட்டுக்குள்ளார அனுப்பி இருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளார ஆண்டவர் அனுப்பி குறைந்து நிற்கிற இவளுடைய வீட்டில் ஒரு அற்புதம் செய்து, குறைந்து நிற்கிற இவளுக்கு
குறையாதபடி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதனால் இன்றைக்கு இரவு வேளையிலே குறைவோடு இருந்தீங்கன்னா இந்த 14வது வசனத்தின் மீது கை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகளுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பது நம் எல்லாருடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நம்ம ஒரு ஆமீன் சொல்வோம். கர்த்தர் பெரியவர். விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் நிச்சயமாய் அவர் நல்லதை செய்வார். ஆமீன் சொல்வோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறார். இந்த சம்பவத்தில் இந்த விதவிக்கு ஆண்டவர் எப்படி தேவையை சந்தித்தார் என்றால், ஆண்டவருடைய தீர்க்கதரிசியான எலியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி எலியா மூலமாக ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கை வைத்தனா, ஆண்டவரை நீ கீழ்ப்படிந்தனாக்கா அவருடைய ஆசீர்வாதத்தை நீ காண முடியும் என்று ஆண்டவர் அங்கே எலியா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை கீழ்ப்படியணும். ஆமேன். இந்த சாரிபாத் ஊரான இந்த விதவை அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள், அவள் ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிந்தாள். அப்போது அவள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது. குறைந்திருக்கிறாள். அந்த குறைவின் மத்தியிலே எலியா வந்து எனக்கும் ஆகாரம் கொடு, எனக்கும் அப்பம் கொடு என்று நிற்கும்போது தயங்காமல் ஆண்டவருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணும்படிக்கு அவள் கனம் பண்ணினால் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் வேதத்திலே நமக்கு என்ன சொல்கிறார்? ஆண்டவருடைய ஊழியர்களை நம் கனம் பண்ணும்போது தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். நான் அடிக்கடி இல்லங்களுக்கு போகும்போது நான் இல்லங்களை ஆசீர்வதிப்பேன். என்னை கனம் பண்ணிக்கிறவர்களை சில சமயத்தில் உணவு கொடுத்து கனம் பண்ணுவார்கள், சில சமயத்தில் காணிக்கு கொடுத்து கனம் பண்ணுவாங்க. எப்படியோ என்னை கனம் பண்ணும்போது நான் என்ன தெரியுமா செய்வேன்? அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டில் இவர்கள் ஊழியனை கனம் பண்ணி இருக்கிறாங்க, நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த எலியா சாரிபாத் ஊரான இந்த விதவையை அவர் ஆசீர்வதித்த போது அவளுடைய வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரு 3 பாடத்தை சீக்கிரமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? தேவன் நம்மை நம்பும்படி கேட்கிறார் என்று நான் உங்களிடத்திலே முதலாவது கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறாருன்னா, என்னை நம்பு என்று கேட்கிறார். God is asking us to trust him. Say amen to it first of all. இந்த வேத பகுதியிலே, அதாவது வசனம் 8 to 16 வரைக்கும், அதை நான் என்ன செய்ய போகிறேன்? 3 பகுதியாய் பிரித்து சுருக்கமாய் உங்களோடு கூட 3 காரியங்களை மட்டும் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் முதலாவது நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நம்பு என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு பாட்டு அடிக்கடி அதிகமாய் பாடுகிறோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமேன். நம்ம எல்லாரும் பாடி மகிழ்ச்சியாக இந்த பாட்டை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். நாம் சொல்கிறோம், நம்புவேன். ஆமேன். இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நான் நம்புவேன். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இப்போது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ நம்புனா, நீ நம்புனா இந்த அதிசயத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீங்கள் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க, யாரெல்லாம் குடும்ப வாழ்வு, நான் எல்லாரும் குடும்ப வாழ்வு வாழ்கிறது உண்மைதான். நாம் எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க, உங்கள் கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆல்ரைட். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியிலே கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த விதவையுடைய பெயர் நமக்கு சொல்லப்படலை, ஆனால் எந்த ஊரை சார்ந்தவள் என்று சொல்லி மட்டும் நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் சாரிபாத் ஊரை சார்ந்தவள் என்று சொல்லி அங்கே வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. எங்கே இருக்கிறது? சீதோன் என்று சொல்லப்படுகிற பகுதியில் இருக்கக்கூடிய சாரிபாத் என்ற ஊரை சார்ந்த இந்த விதவை பெண். அவள் பேர் இல்லை. வேதத்திலே நிறையா ஆண்டவருடைய தாசர்களுடைய பெயர்கள் நமக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா?
கர்த்தர் பெரியவர். சில பேருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, சில பேருடைய பெயர்கள் இல்லை. இந்த சாரிபாத் ஊர், ஆனால் இவளுடைய பெயர் நமக்கு இல்லை. ஆனால் எந்த ஊர் என்று சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு கூட நமக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம் வழக்கமாக ஒரு பெயரை வைத்து அந்த பேருடைய விளக்கம் என்னன்னு வைத்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். அதே போல் இந்த ஊருடைய பேரை கேட்டிங்கன்னா அந்த ஊருடைய பேருக்கு தகுந்தவாறு இவள் வாழ்க்கை இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் இன்றைக்கு அவளுடைய அந்த சரிபாத் என்ற ஊருக்குரிய பெயர் இன் விளக்கம் என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வார்த்தை, அந்த சரிபாத் என்ற வார்த்தை தமிழிலே சுத்திகரிப்பு, தூய்மைப்படுத்து, இப்படி இந்த ரெண்டு. இன்னொரு வார்த்தை கூட உருக்கும் ஒரு இடம், உருக்கும் ஒரு இடம். பவுனை என்ன செய்வார்கள், அது பவுனாய் விளங்குவதற்கு முன்பு அந்த பவுனை உருக்கின போது அது வெண்மையாகிறது, அது பொன்னாய் விளங்குகிறது. ஆமேன். இன்றைக்கி நீங்களும் நானும் அணிந்திருக்கிற நம்முடைய ஒரு வேலை பொன், கோல்டு எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது. ஒருவேளை சங்கிலியாய் போட்டிருந்தால், தோடாய் போட்டிருந்தால், மோதிரமாய் போட்டிருந்தால் பார்க்க அருமையாக இருக்குது, ஜொலிக்கிறது. ஆமேன். ஆனால் ஆரம்பம் இப்படி இல்லை. இது எப்படி இருந்துச்சு, ஒன்றுமில்லாமல் இருந்துச்சு. இதை எடுத்து இதை உருவாக்கி இருக்கிறான் ஒருவன். ஆமேன். அதை உருக்கி இருக்கிறான், அதை இப்படிப்பட்ட ஒரு வட்டத்தில் உருவாக்கி இருக்கிறான். நமக்கு இன்னைக்கு பார்க்க அழகாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சரிபாத் என்று சொன்னால் உருக்கப்படுகிறதான ஒரு இடம். ஆமேன். அப்போ இந்த பேருக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறது இந்த விதவையான தாய் என்பவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் உருக்கப்படுகிறார், நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படுகிறதான ஒரு இடத்திலே அவள் வசித்து கொண்டு இருக்கிறாள் என்றதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உருக்கப்படுகிற ஒரு இடத்திலே உருகி கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் இந்த நாட்களில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ சுத்திகரிக்கப்பட, தூய்மைப்படுத்த, ஒரு வேலை உருவாக்கப்படுகிற உருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இன்றைக்கு நீ வசித்து கொண்டிருக்கிறாயே என்றால், அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உருக்கின பின்பு, உன்னை சுத்திகரித்த பின்பு, ஹல்லேலூயா சொல்லுவோம். வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. சில பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாதி தூர சுத்திகரிப்பில் கடந்து போயிட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாதி தூரம் அந்த சுத்திகரிப்பில் கர்த்தர் உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்று நீ கலங்கி கொண்டிருந்த ஆண்டவர் சொல்றார், சாரிபாத் பெண்ணை நான் சாரிபாத் ஊரில் வைத்து அவளை நான் உருக்கி உருவாக்கினது போல இன்றைக்கு நான் உன்னை உருக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அப்படியே போவதற்கு அல்ல, ஆனால் நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்கள், ஆமேன். தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, நான் இந்த வசனங்களை கவனிக்கும் போது ரெண்டு காரியம் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் இந்த சரிபாத் ஊரான இந்த விதவியை மட்டுமல்ல, அந்த தீர்க்கதரிசியான எலியாவையும் கூட ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உருவாக்குகிறார். அவர் உருக்கி அவருக்கென்று வெண்மையாய் விளங்க அவர் உருக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆமேன். கர்த்தர் பெரியவர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது தேவ நாமம் நம் மத்தியிலே மகிமை அடையும். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த எலியா தீர்க்கதரிசி கூட சாரிபாத் ஊருக்கு போக சொன்னார் ஆண்டவர். அவர் போயிருக்கிறார். அந்த ஊருக்கு போன பிற்பாடு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை.
ஆண்டவர் ஒன்றும் இல்லாது போயிருக்கிற அந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், முதல் பாடத்திலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை எடுப்போம். 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 5, 6 கவனிப்போம். Look at Proverbs chapter 3 verses 5 and 6. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he will make your paths straight. கேட்போம். உன் சுய புத்தியில் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. உன் வழிகளில் எல்லாம் நீ என்ன செய்? அவரை நினைத்துக்கொள். கண்டிப்பாய் இந்த தேவ வசனத்தை நீங்கள் கோடிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கோடிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது மேலே கையை வைத்து, ஆண்டவரே என் வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அப்படி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி தான் வாழ்கிறேன், ஆண்டவரே தொடர்ந்து அப்படி வாழும்படிக்கு விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவராக இருப்பார். சில பேர் எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க? நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதனால் முறுமுறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை நெருக்கம், ஏன் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருப்பாங்க, கலங்கி கொண்டிருப்பாங்க, போராடி கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ சொல்லுகிற ஒரு பிரதான வார்த்தை என்னன்னா, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் உனக்கு சொல்லுகிறதான ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் மேலே உன் நம்பிக்கையை வை, கலங்காதே. ஒருவேளை ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு எப்படி தான் இதில் இருந்து வெளியே வருவேன், மீண்டு வருவேன்னு தெரியாமல் நீ கலங்கி கொண்டிருக்கிறேன்னா, கர்த்தரை இறுக்கமாய் பிடித்துக்கொள். கலங்காதே, திகையாதே, பின்மாற்றத்துக்கு போகாதே, உன் அடியை பின்னெடுத்து வைக்காதே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ அந்த பாதையை கடந்து போன பிற்பாடு நீ பொன்னாய் விளங்குவாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை எப்படியாய் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு அருமையான ஒரு மனுஷன் இருந்தான். அரோட்டியோ என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இவன் 19ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவனாய் இருந்தான். நல்ல ஐஸ்வர்யவான்னா, மற்றும் கூட இவன் ஒரு லாயராக, வழக்கறிஞனாக இவர் இருந்தார். ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு ஸ்தானத்திலே அந்நாட்களிலே இருந்தார். பணத்துக்கு குறையில்லை, வசதிக்கு அவருக்கு குறையில்லை. அவருக்கு 4 பெண் பிள்ளைகளும் ஒரே ஆண் பையனும் இருந்தானாம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, சிலர் வாழ்க்கையில் விதி என்று சிலர் சொல்லி என் விதி என்று சொல்லுவார்கள். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பெரும் சம்பவம். திடீரென்று அவருடைய பையன் பயங்கர காய்ச்சலினால் அகப்பட்டு எதிர்பாராத விதத்திலே மரித்து போனான். இந்த மரணம் பயங்கர துக்கத்தை ஏரட்டியோ என்று சொல்லப்பட்டவருக்கு கொண்டு வந்ததாம். என்ன செய்வேன் என்று தெரியாமல் அவள் இழப்பின் மத்தியிலே அழுது கொண்டு இருக்கும்போது திடீரென்று இன்னும் ஒரு சம்பவம் அவருக்கு நடைபெறுகிறது. அந்நாட்களிலே கிரேட் சிக்காகோ ஃபயர் என்று சொல்லி 19th செஞ்சுரியிலே ஒரு பயங்கர தீ ஒன்று பற்றி பிடித்தது. இந்த தீ பற்றி பிடித்த இந்த கிரேட் சிக்காகோ ஃபயர் இது என்ன செய்ததுன்னா, இவருக்கு இருந்த இவருடைய சொத்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு போய்விட்டது. பயங்கரமான 2வது சொல்லுவார்கள் இடி என்று சொல்லுவார்கள். அதே போல் இவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமாய் தன்னுடைய பையனை இழந்தார். அது மட்டும் அல்லாமல் இவர் அவருடைய சொத்தையும் உடைமைகளையும் இழந்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யாராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரை கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட முறை அழுது இருந்திருப்பாங்க, ஏன் என்னை இவ்வளவாய் சோதிக்கிறீர் என்று கலங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவரை குறித்து நான் ஆர்வமாய் வாசித்தேன். என்ன வாசித்தேன் தெரியுமா? இவர் என்ன தெரியுமா, இந்த 2 சம்பவங்கள் நடந்த பிற்பாடு அவர் அமைதியாக ஆண்டவர் மேலே அவர் விசுவாசத்தை உறுதியாய் வைத்து ஆண்டவர் மீட்பார் என்று சொல்லி
அவர் உறுதியாய் சொன்னாராம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நமக்கு வேதத்திலே யோபு என்ற பக்தன் கடந்து போன பாதியை நம்ம அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான், சரீர சுகத்தையும் கூட இழந்தான். ஆனால் யோபு பாவம் செய்யவில்லையாம். அதே போல் இந்த எரட்சியோ என்று சொல்லப்படுகிறவர் அவர் பாவம் செய்யல. அவர் சொன்னாராம், கர்த்தர் என்னுடைய எல்லா தேவையையும் அவர் சந்திப்பார் என்று சொன்னாராம். அல்லேலூயா. காலம் கடந்து போனது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இழப்பை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவியோடு அவர் சொன்னாராம், நம்ம குடும்பமாக என்ன செய்வோம், நம்ம 4 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நம்ம பக்கத்தில் ஒரு ஊருக்கு நம்ம ஓய்வு காலத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பில் லண்டனுக்கு போனாராம். இவர் போகிற நாள் வரும்போது பிரியமானவர்களே, இவருக்கு வேலை அதிகம். ஏன்னா இவர் ஒரு வழக்கறிஞர் இல்லையா, அதனால அவர்களோடு போவதற்கு அவருக்கு முடியலை. அதனால அவர் என்ன செய்தாராம், அவருடைய மனைவியையும் அவருடைய 4 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளையும் முதல்ல கப்பலிலே அனுப்பி விட்டுவிட்டாராம். அவர் சொன்னாராம், நீங்கள் 5 பேருமாய் சேர்ந்து முதலாவது லண்டன் ஊருக்கு போங்க, நான் என்ன செய்கிறேன், நான் பின்னுக்கு வருகிறேன் என்று சொல்லி இவர் அவர்களை அனுப்பி விட்டாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் கப்பலிலே போய் கொண்டு இருக்கும்போது நடு கடலிலே 2 கப்பல் பக்கம் பக்கமாய் வந்து இடித்து இவர்கள் போய் கொண்டிருந்த கப்பல் அங்கே கடலுக்குள்ளார மூழ்கி போனதாம். எப்படியோ காப்பாற்ற வந்தவர்கள் காப்பாற்ற பிரயாசம் எடுத்தும் அவருடைய மனைவி தப்பிக்கொண்டால், ஆனால் 4 குழந்தைகள், அவருடைய செல்வங்கள், அவருடைய பிள்ளைகள் 4 பேரும் அந்த கடலில் மூழ்கி போனார்களாம். இடிக்கு மேலே இடி என்று சில சமயத்தில் சிலர் சொல்லுவது போல இவருடைய வாழ்க்கையிலையும் பயங்கரமான இழப்பு. பிரியமானவர்களே, மகனை இழந்த இவர் அதில் இருந்து மீண்டு வரா முடியாது தவித்து கொண்டிருக்கிற இவர் இப்போது இருந்த மீதுமான 4 பிள்ளைகளையும் அவர் இழந்த வண்ணமாய் இருக்கிறார். இப்போது வேலையெல்லாம் விட்டு அடுத்த கப்பல் ஏறி அவர் தன்னுடைய மனைவியை லண்டனில் பார்க்கும்படிக்கு கப்பல் ஏறினாராம். இந்த கப்பல் நடு கடலில் போகும்போது அறிவிப்பு வருகிறது, நாம் இப்போது கடந்து போகிற இந்த இடத்துல தான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கப்பல் அங்கே மூழ்கினது. அப்போது இவருக்கு உடனே தெரியுதாம், இந்த இடத்துல தான் என்னுடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இவர் அப்போது தான் அவர் கையில் இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து, அவர் கையில் இருந்த ஒரு பேனை எடுத்து அவர் இப்படி ஒரு கீர்த்தனை பாடல் எழுதினாராம். அந்த பாடலின் தலைப்பானது, இட் இஸ் வெல் வித் மை சோல், இட் இஸ் வெல் வித் மை சோல், என் ஆத்துமா எனக்குள் அமைதியாய் இருக்கிறது என்ற ஒரு சிறிய விளக்கம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். எப்படி இந்த மனிதன் தாங்கி கொண்டார்? நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டேன். இவர் என்ன தெரியுமா செய்தாராம், இவர் தேவனுடைய நம்பிக்கையை விட்டு விலகலியாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தன் மனைவியை சந்தித்தாராம். 2 பேருமாய் இழப்பில் அழுது கண்ணீர் வடித்து அவர்கள் வீட்டுக்கு வெறும் கையாய் போனார்களாம். ஆனால் கொஞ்சம் கூட அவர்களுடைய விசுவாசத்தில் இருந்து விலகலியாம். ஆமீன் சொல்லுவோமா? வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் ஆர்வமாய் வாசித்தேன். இந்த ஐட்டோ என்று சொல்லப்படுகிறவர் அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்னெல்லாம் செய்திருப்பார் அப்படின்னு நான் வாசித்த போது ஒரு முக்கியமான காரியம் நான் கண்டு கொண்டேன். அவர் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகலியா. ஆமேன். அல்லேலூயா. பைபிளில் நமக்கு சொல்லுகிறபடி மரணமோ வாழ்வோ சாவோ எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. அதுக்கு இந்த ஐட்டோ என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பெரிய சாட்சி என்று நாம் எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் ரொம்ப பேர் எப்படி தெரியுமா ஆண்டவரை நம்புகிறாங்க, வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது
ஆண்டவரை ரொம்பவே நம்புகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் இழப்புண்டு வரும்போது, வாழ்க்கையில் தோல்வின்று வரும்போது, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிற, இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நீ இன்றைக்கு ஒரு வேலை ஆசீர்வாதத்தோடு இருக்கிறியா, இன்றைக்கு ஒரு வேலை ஏதாவது இழந்த வண்ணமாக இருக்கிறியா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு நாளும் நீ என்னை விட்டு விலகாதே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். இதை பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது, தானியேலின் நண்பர்கள் ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களை ராஜா தீக்குள்ளார தூக்கி போடும்படிக்கு கட்டளையிட்டார். இவர்கள் தீக்குள்ளார போவதற்கு முன்பு இந்த 3 பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க சொன்னாங்க, ராஜாவே உமக்கு ஒன்று தெரியட்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு என்ன தெரியட்டும்னா, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை சிக்கலை நீ அகப்பட்டு கொண்டிருந்தாலும், நீ ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வது நிச்சயமாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்கள், இருதயத்தில் கை வைத்து கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டேர். நீ எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எங்கே அமர்ந்து கொண்டு உன் இருதயத்தில் கை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு உன் இருதயத்திலே கை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பக்தன் பாடினார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் அவரை நம்மை கைவிடவே மாட்டார். அதனால முதலாவது ஆண்டவர் சொல்றார், என்னை நம்பு. ஆமென். நம்ம இந்த பாடலை சீக்கிரமா பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்பி வா என் இயேசு ஒருவரே. இந்த பாடலை என்னோடு கூட சீக்கிரமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதன் பின்பு 2வது காரியத்தை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். 2வது பாடமானது வசனம் 11 to 13 வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை இப்படியாய் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். விசுவாசம் என்றால் கடினமாக இருந்தாலும் நம்புவது தான் விசுவாசம். ஆமென். Faith means believing even when it is hard. Amen. இன்னைக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நம்புறேன் அப்படின்னாக்கா அதான் யா விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? என் கூட சேர்ந்து வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். அப்படியே பாடுவோம். ஒருவேளை நின்று கொண்டு பாடு நின்று தோண்டிச்சுன்னா நின்று கொண்டு பாடுங்கள். கர்த்தர் பெரியவர். என் இயேசு ஒருவரே. சொல்லுங்கள். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் அப்படியே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 2 கரங்களையும் உயர்த்தி இயேசு ஒருவரே. நான் நிற்கும் நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், சொல்லுங்கள், நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தி நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு என் இயேசு ஒருவரே.
கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் வித்தியாசமாய் பேசுவார். ஒவ்வொருவர் கூட அவர் உறவாடுவார். இயேசு ஒருவரே என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் சொல்லுங்கள். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கண்களை மூடிக்கொண்டே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை தட்டி கொண்டே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அவரை நம்பு, அவரை நம்பு. அவர் உன்னை அழைக்கிறார். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். நம்பி வா, என்னை நம்பு, என்னை நம்பு. இன்னைக்கு முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் நம்புவோம். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் என்றார் கடினமாக இருந்தாலும் நம்புவது தான் விசுவாசம். Faith means believing even when it is hard. And our scripture lesson is from verses 11 to 13. நம்முடைய வேத பகுதி வசனங்கள் 11 இருந்து 13வது வசனம் வரைக்கும். இந்த 11வது வசனத்தை நாம் இப்போது அங்கே கேட்போம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. And as she was going to get it, he called to her and said, please bring me a morsel of bread in your hand. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. எனக்கு என்ன கொண்டு வா? கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது பிரெட் என்று சொல்லுகிறது. எனக்கு அப்பத்தை கொண்டு வா. அல்லேலூயா. அப்பம் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு உடனே வந்த ஒரு சிந்தை, வேதம் சொல்லுகிறது பெத்லெஹேம் என்று சொல்லுகிறது. பெத் என்றால் வீடு, லெஹேம் என்று சொன்னால் அப்பம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது பெத்லெஹேம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. அங்கே பெத்லெஹேமில் குறைவு இல்லை அப்படின்னு நாம் அறிகிறோம். ஆமேன். ஆனால் இங்கே வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்பம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் லெஹேம் என்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ரொம்ப ஈஸி, புரிந்து கொள்ள வேண்டும். பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஆமேன். லெஹேம் என்றால் அப்பம். அப்போது இங்கே எலியா தீர்க்கதரிசி அவளை பார்த்து அவள் இடத்திலே குடிக்க தண்ணீர் கேட்டவர், அவர் கூட்டி சொல்லுகிறார், எனக்கு அப்பம் கொஞ்சம் கொண்டு வா. நாம் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. அப்பம் கொஞ்சம் கொண்டு வா என்று சொல்லுகிறார். நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தால் அப்பம். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தகப்பனானவன் பிரெட் வீனர் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. பிரெட் வீனர் ஒரு தகப்பனுக்கு இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், கணவனும் மனைவியுமாய் இணைந்து பிரெட் வீனர்ஸாக இருக்கிறோம்.
ஆமென். ஒரு கணவன் ஆனவன் தன்னுடைய வீட்டிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அவன் வெளியில் போகிறான், உழைக்கிறான், அவன் ஆகாரத்தை கொண்டு வருகிறான். அதனால தான் அவனுக்கு பிரெட் வினர் என்று பெயர். அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனும், ஒரு வாலிபன், அவன் படிப்பு காலங்கள் முடிந்த உடனே அவன் வேலைக்கு போக வேண்டும், அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், வேலை செய்ய வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். திருமணம் வரும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வேலை செய்ய பழகி கொண்டவன் அவன் வீட்டுக்கு வரும்போது ஆகாரம் கொண்டு வருகிறான். ஆமென். பணம் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆகாரத்தை கொண்டு வருகிறான். நம் மேசையிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவன் என்ன செய்கிறான்? உழைக்கிறான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். அப்போ உழைக்காத ஒரு தகப்பன், உழைக்காது தகப்பனும் தாயுமாய் இருந்தாங்கன்னா அந்த வீடு பயங்கர கஷ்டப்படும். ஒரு அம்மா எனக்கு டெலிஃபோன் செய்தாங்க நேற்று தினத்தில். அந்த அம்மா எனக்கு டெலிஃபோன் செய்து பாஸ்டர் என்று சொல்லி என்கிட்ட பேசி அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை அறிமுகம் ஆவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் ஒன்றை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம மலேசியன் ஒருவர் இந்தோனேஷியன் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனால் பயங்கர வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய ஐசி இல்லை, இது இல்லை, அது இல்லை. அவங்க திருமணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஆன்லைனில் ஒரு காலில் வந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் சில பேர் இணைந்து எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, புருஷன் வேலை இல்லாமல் இருக்கிறார், மனைவியும் வீட்டோடு இருக்கிறாள், அவள் வெளி தேசத்தார். அப்போது யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது? பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. புருஷனானவன் அவன் பிரெட் வினர், அவன் ஆகாரம் கொண்டு வர வேண்டும். ஆனால் இங்கே நம்ம பார்த்தா அவள் விதவை, புருஷன் மரித்து போய்விட்டார், அதனால்தான் மரித்து போய் விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? வசனம் 10 நாம் வாசிக்க கேட்போம். Let us hear verse 10. Because she had no husband and he was the breadwinner and he was not alive. So what was she doing? Look at verse 10. It says, so she arose and went to Zarephath, and when he came to the gate of the city, indeed a widow was there gathering sticks, and he called to her and said, please bring me a little water in a cup that I may drink. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். நாம் சொல்லுவோம் ஆமீன். குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே கொண்டு வா என்று அங்கே சொன்னான். ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் அங்கே கொஞ்சம் வெறுவு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. எதற்கு? அவள் வீட்டுக்கு அவள் ஆகாரம் உண்டாகும்படிக்கு அவள் அங்கே இப்படியாய் செய்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, அப்பம் என்றதான வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அக்கார்டிங் டு verse 11, 11வது வசனத்துக்கு தக்க. அதாவது எப்படி ஒரு தகப்பன் ஒரு வீட்டுக்கு அவன் பிரெட் வின்னராக இருக்கிறான் அப்படின்னா, அவன் வேலை செய்யாமல் போனாக்கா அந்த வீட்டுக்கு அன்னைக்கு அப்பம் இல்லை, அந்த வீட்டுக்கு அன்னைக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்படின்னாக்கா இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இசென்ஷியல் நீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று ஆகாரம். ஆமேன். அந்த ஆகாரம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ எலியா என்ன செய்கிறார்னா, எனக்கு அந்த அப்பத்தை நீ கொண்டு வா. அப்படின்னா எதை கேட்கிறாருன்னா, அந்த வீட்டின் ஆகாரத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டின் ஆகாரத்தை எனக்கு கொடு என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ என்ன நடக்கிறது? வசனம் 12 நாம் கவனிப்போம். 12ஆம் வசனம். Look at verse 12. Then she said, as the Lord your God lives, I do not have bread, only a handful of flour in a bin and a little oil in a jar, and see, I am gathering a couple of sticks that I may go in and prepare it for myself and my son, that we may eat and die.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் கூப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கு சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நாம் சொல்லுவோமா ஆமென். அவளுடைய காரணத்தை சொல்கிறா. எனக்கு அப்பம் இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது. நான் ஏன் வெறுவு பொறுக்கி கொண்டிருக்கிறேன்? நாங்கள் போய் எங்களுக்கு அப்பம் செய்து நாங்கள் சாப்பிட்டு சாகும்படிக்கு நான் செய்து கொண்டிருக்கேன். ஸோ தட்ஸ் த லாஸ்ட் பீட் தட் ஷி ஹஸ். ஹல்லேலூயா. அதான் அவளுக்கு உண்டு. கடைசி கொஞ்சம் மாவு அவளுக்கு உண்டு என்றதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். அப்போது தான் ஒரு பெரிதான ஒரு வார்த்தை வருகிறது. முதல்ல அப்பம் என்ற வார்த்தையை பார்த்தோம். அப்பம் ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு ஆகாரம் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அந்த வீடு குறைந்த நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா. இவள் குறைந்த நிலையில் இருக்கும்போது தான் ஒரு வார்த்தை இவளுக்கு வருகிறது. வசனம் 13 கவனிங்கள். There comes a word for her in verse 13. It says, then and Elijah said to her, do not fear, go and do as you have said, but make me a small cake from it first and bring it to me, and afterwards make some for yourself and your son. நாம் கேட்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, அங்கே 2 வார்த்தை பார்க்குறோம். அப்பம் இல்லாத வீட்டில் அப்பம் கேட்டார். குறைந்திருக்கிற வீட்டில் அங்கே வருகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், பயப்படாதே. நாம் சொல்லுவோம் ஆமென். பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கி ஆண்டவர் உன்கிட்ட சொல்கிறேன், நீ குறைந்து கொஞ்சமாக நீ இருக்குதுன்னு கவலைப்பட்டுருக்கிற, நான் கவலையப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 31, 32, 33 இந்த வசனங்களை நீங்கள் கவனிக்க உங்களை அழைக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கவனியுங்கள். வசனம் 31, 32, 33 நான் முதலாவது வாசிக்கிறேன். அப்புறம் நாம் தமிழ்லையும் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Look at Matthew chapter 6, 31 to 33. Therefore do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For after all these things the Gentiles seek, for your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all those things shall be added to you. Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. Amen. கேட்போம். ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கி கற்றுக்கொள்ளுங்க. குறைவில் இருக்கிறீங்கன்னா விசுவாசம் என்றது என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். கடினமான நேரங்கள் நீ இப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அந்த கடினமான நேரத்தில் நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் உன் விசுவாசத்தை கண்டு உனக்கு அற்புதம் செய்யும். 3வது காரியம் வசனம் 14 நாம் பார்க்க போகிறோம். 16ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் எப்போதும் தமது பிள்ளைகளுக்கு அவர் வழங்குகிறவராய் இருக்கிறார். ஆமீன். God always provides for his children என்று நாம் பார்க்கிறோம். அவர் நிச்சயமாய் நமக்கு வழங்கும் ஒரு தேவன். ஆமீன். கொடுக்கிற ஒரு தேவன் என்று நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட இந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியிலே நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களிலே கர்த்தர் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பாராக. ஆமீன் சொல்லுவோம். வாசியுங்கள். 13வது வசனத்தை மன்னிக்கணும், 14, 15, 16 தமிழில் மட்டும் நாம் கேட்போம்.
கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மாவு குறைந்தே போகலையா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ஒரு அற்புதம் செய்தாராம். அல்லேலூயா. இது நிச்சயமாய் ஒரு பெரிதான அற்புதம். ஆமென். God will provide. ஆபிரகாமை பாருங்க, மோரியா மலைக்கு உன் மகனை கூட்டி கொண்டு போ ஆண்டவர் சொன்னார். அவன் கூட்டி கொண்டு போனான். உன் பிள்ளையை பழி செலுத்த ஓங்கினான். பிரியமானவர்களை நிறுத்து ஆண்டவர் சொன்னார். பார்த்தான், அங்கே ஒரு ஆடு. அல்லேலூயா. ஆண்டவர் என் தேவையை சந்திக்கிறவர். அல்லேலூயா என்று ஆபிரகாம் முறையிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் ஒரு கல்யாணத்தை பாருங்கள், அந்த கல்யாணத்தில் குறைவுபட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த கல்யாணத்திலே ஒரு அற்புதம் செய்தார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நம் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருகிறது ஜார்ஜ் முல்லர், ஒரு மிஷனரி, அநாதை பிள்ளைகளுடைய இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தவர். நாம் கேள்விப்படுவோம், இதை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இவர் ஒரு காலை வேளையிலே எழுந்த உடனே பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க, பசியாரம் கொடுக்க ஒன்றும் இல்லாத போது பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு அவர் எல்லாரையும் முழங்கால் இட சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்முடைய இந்த காலை உணவை சந்திப்பார். ஆமென். ஜெபித்தார்கள் எல்லாரும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பேர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்புறம் ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், வாங்க இப்போது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் கொடுத்துட்டார் என்று சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பெல் அடிக்குது. பால்காரன் நிற்கிறான், பிரெட்காரன் நிற்கிறான். அல்லேலூயா. பேக்கரி பிரெட் நிற்குது. அங்கே அன்றைக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களை திருப்திப்படுத்தினார். இது உண்மையான சம்பவம். ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் செய்தவர். ஆமென். குறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு நிறைவை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாவு குறையிலையா, என்ன குறையிலையா, நம் சொல்லுவோமா அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு பெரிய தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் என்னோடு கூட வாசிங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Philippians chapter 4, and I call you to read verse 19. It says, and my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவாராம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ வந்தது வேஸ்ட் அல்ல. ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார். இன்றைக்கி ராத்திரி நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? நாம் சின்ன ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே என் தேவையை சந்திப்பேர் என்று நான் நம்பி விசுவாசத்தோடு போகிறேன். இந்த கையை உயர்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் பாதங்களே அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களையே ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டாரையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதை எடுத்து உங்களை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறவர். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. வாருங்கள், ஒரு பாடலை பாடி